அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, கடகராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 4வது வீடு. ஸோ இந்த 4வது வீட்டுக்கு அதிபதி சந்திரன். இப்போ உங்களுக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிருக்கிறது 9வது வீட்டில். உங்களுக்கு 8வது வீட்டில் அஷ்டமத்து சனியாக இருந்து இப்போ 9வது வீட்டுக்கு வந்திருக்கார். 9வது வீட்டில் சனி பகவான் நல்லது தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு எந்த காரியமும் நடக்க மாட்டேங்குது, எல்லாத்துலேயும் பார்க்குறோங்க, யூடியூப்பில் பார்க்குறோம், அதில் அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு என்ன காரியமும் நடக்கலையே அப்படின்னு கடகராசி அன்பர்கள் நீங்கள் சொல்கிறது என் காதில் விழறது. உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு சனி பகவான் அப்படின்றது மட்டும் இல்லை, மற்ற கிரகங்களும் எங்கே இருக்குன்றதையும் அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சனி பகவான் பலன் கொடுக்குறார் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாருடைய பலனும் நமக்கு கிடைக்கும், எல்லா நவகிரகங்களோட பலன் தான். அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் எப்படின்னு சொல்லக்கூடிய 2வது வீட்டில் கேது இருக்கார். உங்களுக்கு அது மாதிரி 8வது வீட்டில் ராகு இருக்கார். ஸோ 8வது வீட்டுனா மறைமுக வருமானங்கள், நீங்கள் ஏற்கனவே போட்டிருந்த இன்சூரன்ஸ் அது கிடைக்கலாம், ஐடி ரிட்டர்ன்ஸ் போட்டிருந்தா கிடைக்கலாம், இல்லை இன்சென்டிவ் எதாவது இருந்தால் கிடைக்கலாம். இது மாதிரி வட்டிக்கு கொடுத்துருந்தீங்கன்னா வரலாம். நீங்கள் யார்கிட்டையானு பணம் கொடுத்துருந்தீங்க அது திரும்ப வரணும்னா வரலாம். இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் சனி பகவானால். ஆனால் 1க்கு 2 3 தடவை முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் வரும். அதனால் கொஞ்சம் டிலேயாக தான் வரும். சனி பகவான் எப்போவுமே ஸ்லோ கிரகம், அதனால் எதையுமே ஸ்லோ பண்ணுவார். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். நீங்கள் ஏற்கனவே இருந்த கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு இந்த மாதிரி விஷயங்களே உங்கள் சைடு வெற்றி கிடைக்கும். பட் கொஞ்சம் ஒரு முயற்சி தான். சனி பகவான் உழைப்புக்கு அதிபதின்றதுனால உங்களோட முயற்சி அந்த வெற்றியை தீர்மானிக்கும். அதனால் நீங்கள் முழுமையாக முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளணும். வேலை தொழில் அது எப்படி இருக்கும்? உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் தான் உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி. செவ்வாய் ஒரு அடிக்கடி நகரக்கூடிய கிரகன்றது மட்டும் இல்லை. நீங்கள் பொதுவாக கடகராசி அன்பர்கள் நீங்கள் ரெஸ்டாரண்ட் வைக்கிறது, இல்லை அரசாங்கத்தில் உத்தியோகம் பண்ணுறது, இல்லை இராணுவம் அது மாதிரியான இடத்துல இருக்கிறது, இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டம். உங்களுக்கு தொழிலில் உத்தியோகத்தில் மாற்றம் வரப்போகிறது வந்திருக்கும், இல்லாட்டினா வரும். நீங்கள் இருப்பிட மாற்றம், உத்தியோக மாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு வரும். பொதுவாக அந்த 12 ராசிகளில் கடகராசி, சிம்ம ராசி, மகர ராசி, கும்பராசி இவங்களுக்கெல்லாம் திருமணத்துலேயும் திருமண தடையும் ஏற்படும், திருமணம் டிலே ஆகும். அதே மாதிரி கல்யாணம் பண்ணாலும் குடும்பத்துலேயும் பிரச்சனைகள் இருக்கும். குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் இப்போ இருக்குது. அதனால் பேச்சுவார்த்தைகளில் நீங்கள் அடிக்கடி வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு பொருளாதார ரீதியாக தடைகளும் இருக்கும். பணம் வரும், வரவேண்டிய பணம் டிலே ஆகும். பணம் 10 ரூபா வரணும்னா 5 ரூபா தான் வரும். அந்த மாதிரி உங்களுக்கு பண வரவுகளையும் கொஞ்சம் ஸ்லோ அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் ஏற்படும். இந்த சனி பெயர்ச்சி அப்படின்றது உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு போனாலும் அவரும் டிலே பண்ணக்கூடிய சனி பகவான் மெதுவான கிரகம். அதனால் உங்களுக்கு எல்லாத்தையும் டிலே பண்ணுவார், ஆனால் நிலையான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்துவார். ஸோ உங்களுக்கு எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும், ஆனால் எடுத்தோடனே கிடைக்காது. கொஞ்சம் அதீதமாக முயற்சி பண்ணணும். உழைப்புக்கு அதிபதினால முயற்சி பண்ணணும், பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். இந்த கடகராசிக்கு ஒரு பெரிய குணாம்சம் உண்டு. என்னென்னா 10 நாள் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க, அப்புறம் 10 நாள் கொஞ்சம் டல்லாக இருப்பாங்க. அது மாதிரி மனசில் எதையாச்சும் ஒன்று போட்டு திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மனசு ஏதாச்சும் ஒன்று அரிச்சிக்கிட்டே இருக்கும், மனசு கவலையாகவே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பொதுவாக அம்மன் வழிபடுறது, பௌர்ணமி அன்னைக்கு அம்மனை வழிபடுறது, பௌர்ணமி பூஜை பண்ணுறது, பௌர்ணமி கிரிவலம் போகிறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இன்னும் சொல்ல போனோம்னா சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை ரெகுலராக வழிபட்டிங்கனாலே பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடச்சிடும். ரெகுலராக ஒரு 3 மாதம், ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு நாள் வரும் சங்கடஹர சதுர்த்தி. 3 மாதம் பண்ணாலே ஒன்றே நல்ல ரிசல்ட்டை பார்க்க முடியும். அதனால் ஒவ்வொரு மாதமும் ஜென்ரலாகவே நீங்கள் சங்கடஹர சதுர்த்தி வழிபடுறது உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்களை கொண்டு கொடுக்கும். கடகராசி அன்பர்களுக்கு திருமண காலத்து இப்போ வரத்துக்கு, திருமணம் நடைபெறத்துக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடக்கும். நீங்கள் தாராளமாக திருமணத்துக்காக முயற்சி பண்ணலாம். இப்போ உங்களுக்கு 12ல் இருக்கக்கூடிய குரு பகவான் கண்டிப்பாக திருமணத்தையும் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஆனால் பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும். கல்யாணம் எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த 6ஆம் மாதத்துக்குள்ளே
உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த வருஷத்தில் 9ஆம் மாதத்துக்கு மேலே 12ஆம் மாதத்துக்குள்ளே கல்யாணம் ஆகிடும். ஸோ அதனால் கடகராசி என்பதில் கல்யாணத்துக்கும் இந்த காலகட்டங்கள் சனி பெயர்ச்சி உங்களுக்கு வழி விட்டுறாரு. அதனால் நீண்ட காலமாக கல்யாணம் ஆகாமல் ரொம்ப நாளாக தள்ளி வந்தவங்களுக்கும் இந்த வருஷத்தில் நிச்சயமாக கல்யாணம் ஆகும். நீங்கள் விடாமுயற்சியோட பொறுமையாக பார்த்துட்டே வரணும். எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் பல க்ரைட்டீரியா முன்னால் இருந்ததை காட்டும் நிறைய க்ரைட்டீரியா கல்யாணத்துக்கு நம்ம வச்சுட்டோம் இப்போ. ஸோ அதனால் ரெண்டாவது எல்லோரும் ஸ்கேட்டராக போயிட்டோம், தொழில் நிமித்தமாக எல்லோரும் வேறு இடங்களுக்கு போயிட்டோம். அதனால் கொஞ்சம் தேடி தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் நீங்கள் பொறுமையாக நீங்கள் அவசரப்பட வேணாம், எனக்கு மட்டும் அமையலை மற்றவங்களுக்கெல்லாம் அமைஞ்சிருச்சு அப்படின்றதெல்லாம் நினைக்க வேண்டாம். டிலே ஆச்சுனாலே நல்லது தான். ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகளை முன்னாலே தீர்த்துடுறாரு. அந்த கல்யாணம் ஆகலைன்ற அந்த கவலை இருக்கு இல்லையா, அது மூலமாக நம்ம கர்ம பலனை நம்ம தீர்த்துக்கிறோம். அதனால் நீங்கள் விடாமுயற்சியோடு நீங்கள் பண்ணிகிட்டே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், திடீர்னு நிறையா ஜாதகம் வரும், திடீர்னு ஜாதகமே வராது. ஸோ இது மாதிரியான வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போதே தெரியும். ஸோ நிறையா ஜாதகங்கள் வருதுன்னா கல்யாணத்துக்கான டைம் வந்துக்கிட்டு இருக்குது, நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் அதனால் கல்யாணத்துக்கான வாய்ப்புகளை நீங்கள் தேடிக்கிட்டே இருங்கோ, முயற்சிகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோ, நிச்சயமாக கல்யாணம் ஆகிடும். வயசானவங்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் அதெல்லாம் இப்போ முன்னைக்கு தேவலாமாக தான் இருக்கும். ஆனால் மனப்பிரச்சனைகள் இருக்கும். அவங்களுக்கு மனசு கவலையாக இருக்கும், மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். அதனால் மனசை சந்தோஷமாக வச்சுக்க பாருங்கள். நல்ல மனசு கவலைப்பட்டுச்சுன்னா வாக்கிங் நல்லா வேகமாக போய் பாருங்கள், நல்லா மனசு உற்சாகமாகிடும். அது மாதிரி மனசை தியானம் பண்ணுங்கள், மனசு கண்ட்ரோலில் வரும். இல்லாட்டினா சுவாமி பஜன்ஸ் பண்ணுங்கள், இல்லாட்டினா சுவாமி பேரை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். ஓம் விக்னேஸ்வராய நமஹா, ஓம் விக்னேஸ்வராய நமஹா அப்படின்னு சொல்லி பிள்ளையாரை பிடிச்சிக்க பாருங்கள். பிள்ளையாரை பிடிச்சிட்டிங்கன்னா எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை தருவார். வெற்றி அருளக்கூடியவர் விநாயகர், அந்த வெற்றியை அருள்வார். நம்ம இதில் கூட டிவைன் டெம்பிள் மீடியான்னு ஒரு சேனல் இருக்குது, அதில் விக்னேஸ்வர ஆச்சரணம்னு சொல்லி அந்த விநாயகருக்கு ஒரு பாடல் போட்டிருக்கோம். அந்த பாடலை கேட்டிங்கனாலே உங்களுக்கு நல்ல ஆத்மார்த்தமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்டிங்கனாலே விநாயகருடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஒவ்வொரு சங்கட சதுர்த்தியும் விநாயகரை வழிபடுங்க, எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு நிச்சயமாக நீங்கள் நல்ல பொசிஷனுக்கு வர முடியும். இறைவன் அருள் உங்களுடைய இருக்கட்டும். உங்கள் எல்லாருக்கும் நல்ல பலன் நடக்கும் நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை